திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது ஸ்ரீராம நவமியின் மகத்துவம் குறித்தும், ஸ்ரீராமநவமி விழா இன்று எந்த நேரம் கொண்டாட வேண்டும், எந்த நேரம் பூஜை செய்ய வேண்டும் என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். அதாவது ராமன் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மனசுல ஒரு அன்பும் அபிப்பிராயமும் சேர்ந்து விடும். அந்த அளவுக்கு ராமன் மீது அளவு கடந்த பற்று அனைவருக்குமே உண்டு. அதன் பலனாகவே இன்றளவும் ராமர் நம் அனைவருடைய மனதிலும் நிறைந்திருக்கிறார். 10 அவதாரங்களில் ராம அவதாரம் நமது மானிட பிறப்போடு மிகவும் தொடர்புடையது. ஏனென்றால் ராம அவதாரம் என்பது ஒரு மானிடனாகவே அவதரித்து நம் மானிடர்கள் படும் அவஸ்தை எல்லாம் அவரும் பட்டு அதிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்பதை நமக்கு விளக்கி சென்றார். அதோடு அவரே அந்த வேதனையை அனுபவித்து நமக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டி சென்றுள்ளார். அதோடு ஏகபத்தினி விரதனாகவும் தர்மம் தவறாமலும் இருந்து நமக்கு நல்லதை மட்டுமே சொல்லி கொண்டு சென்ற ஒரு அற்புதமான அவதாரமானது இந்த ராம அவதாரம். அந்த ராமனானவர் பங்குனி மாதத்திலேயே வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய நவமி திதியில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் அவதரித்துள்ளார். அப்படியாக இந்த ஆண்டு 2025 குரோதி வருடத்தில் பங்குனி மாதம் வளர்பிறையில் நவமியானது இன்றைய தினம், அதாவது 6/4/2025 ஆண்டு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு புனர்பூச நட்சத்திரமானது நேற்று துவங்கி இன்று வரை நமக்கு இருக்கிறது. முதலில் திதியையும் நட்சத்திரத்தையும் பார்த்து விடலாம். அதாவது பங்குனி மாத வளர்பிறை நவமி திதியானது இன்று அதிகாலை 1:15 மணிக்கு தொடங்கிவிட்டது. 6/4/2025 அதிகாலை 1:15 மணி முதல் நவமி திதியானது தொடங்கி இருக்கிறது. நாளை 7ஆம் தேதி நள்ளிரவு 12:25 மணி வரை இந்த நவமி திதியானது இருக்கிறது. அதேபோல் புனர்பூச நட்சத்திரமானது நேற்று 5/4/2025 காலை 10:45 மணிக்கு தொடங்கிவிட்டது. இன்று 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:31 மணி வரை புனர்பூச நட்சத்திரமானது நமக்கு அமையப்பட்டிருக்கிறது. எனவே ராமர் அவதரித்த நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருவது இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி. எனவே நீங்கள் பூஜை செய்ய உகந்த நேரம் இன்றைய தினம் காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக உங்களுடைய பூஜையை வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ராகுகாலம் யமகண்டம் போன்ற எந்த தொந்தரவுகளும் இல்லை. எனவே 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் உங்களுடைய பூஜையை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கலாம். அதோடு ராமருக்கு பிடித்தமான பானகம், நீர்மோர் ஆகியவற்றோடு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் முதலியவற்றை வைத்து உங்களுக்கு தெரிந்த ராம ஸ்லோகங்களை சொல்லலாம். அப்படி தெரியவில்லை என்றால் ஸ்ரீராம ராம ராமேதி நமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனமே என்ற இந்த ஸ்லோகத்தையாவது சொல்லி அவருக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை படைத்து கற்பூர தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நைவேதனம் செய்துவிட்டு உங்களுடைய பூஜையை முடித்தால் இந்த ராமபிரானுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்படும். அதோடு இந்த ராம நவமியில் கடந்த ஒரு வார காலமாக ஆலம்பாக்கம் ஸ்ரீராம சமாஜத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஸ்ரீராமர் ஜனனம் முதல் சீதாராம பட்டாபிஷேகம் வரையிலான அந்த உபன்யாசத்தை அங்கநல்லூர் ஸ்ரீ வரதகிருஷ்ண சர்மா மிகவும் அற்புதமாக நிகழ்த்தியுள்ளார். அதனுடைய இறுதி நாளான நேற்றைய தினம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் அவர் வாயிலாக நடைபெற்றது. அந்த ஆன்மீக சொற்பொழிவை, உபன்யாசத்தை இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் கண்டுகளிக்க ஏற்பாடு செய்துள்ளோம். ஸ்ரீ ராமபிரானினுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.